ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் தேவனே, இந்த கிருபை நிறைந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை திரும்ப திரும்ப இணைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே. அந்த நோக்கத்தை என்னிலும் எங்களிலும் முழுமையாய் நிறைவேற்றும்படியாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்கள் தகப்பனே எங்களுக்கு தெளிவாக விளங்கத்தக்கதான கிருபைகளை தேவரீர் தரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் வேதபாட வகுப்பில் இணைகிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனே இந்த பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கல்வாரி கரங்கள் நீண்டு ஒவ்வொருவரையும் தகப்பனே பூர்ண சுகத்தோடும் பலத்தோடும் கிருபையோடும் காத்துக்கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் தேவரீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ள ஒரு பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இணைகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரம் ஒரு பயனுள்ள நேரமாய் தகப்பனே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் முன்னேறி இன்னும் உங்களை கிட்டி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நேரம் இருக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப திரும்ப சந்திப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை தான். இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த நாளில் கவனிக்க போவது யூதா நிருபத்தின் 7வது வசனம். கடந்த முறை கவனித்தோம். யூதா நிருபம் 7ஆம் வசனம். அதில் சோதோமின் அக்கிரமத்தை குறித்து கவனிக்க ஆரம்பித்தோம். அந்த சோதோமின் அக்கிரமம், அதாவது இந்த விசுவாச துரோகத்துக்கு 3 நமக்கு தெரிந்திருக்கிற உதாரணங்களை ஆவியானவர் முன்னாடி வைக்கிறார். ஒன்று, அவிசுவாசத்தினால் அவர்கள் கைவிடப்பட்டார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தேவன் அவர்களை வனாந்தரத்தில் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தோம். அவருடைய அவிசுவாசத்தினால் அவர்கள் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போக முடியல. அப்படியானால் இந்த விசுவாச துரோகத்துக்கு முதல் அடையாளமே, முதலாவது எடுத்துக்காட்டாக ஆவியானவர் சொல்லுவது அவிசுவாசம். இது விசுவாச துரோகத்தின் அடிப்படை. இரண்டாவதாக 6ஆம் வசனத்தில் கவனித்தோம். யூதா 6ஆம் வசனத்தில் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதிருத்தல், அது இரண்டாவதாக அந்த தூதர்கள் செய்த தவறாக வேதத்தில் நாம் கவனித்தோம். ஒன்று, முதலாவது கருத்து அவிசுவாசம். இரண்டாவதாக இந்த விசுவாச துரோகத்தினுடைய அடையாளம் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விடுகிறவர்கள். மூன்றாவதாக நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், இது அந்நிய மாம்சம் என்று வேதம் சொல்லுகிறது. யூதா 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து. மூன்றாவது, இந்த விசுவாச துரோகத்தின் மூன்றாவது அடையாளம் அந்நிய மாம்சத்தை தொடர்வது. தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று அவிசுவாசம், இரண்டாவதாக ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் அதை விட்டு விடுவது, மூன்றாவதாக அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து போவது. இந்த 3 தவறுகள் நாம் கடந்த முறை கவனித்தோம். 7ஆம் வசனத்தை மறுபடியும் அதுல அந்த சோதோமின் அக்கிரமம் என்ற அந்த வார்த்தையை, அல்லது சோதோம் குமார பட்டணத்தார்கள் அவர்கள் செய்த அந்த தவறு அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து. அப்படின்னா அந்த அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து என்பது நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில்
நாம் அதை கவனிக்கிறோம். அவர்கள் லட்சையான ஒரு மாம்ச உறவை கொண்டிருந்தவர்கள். ஆகவேதான் அந்த சோதோம் என்ற பெயர் கத்தமே சோடமி. சோடமி என்ற ஆங்கில வார்த்தை அந்த சோதோம் என்ற பெயரிலிருந்து தான் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இது அந்நிய மாம்சத்தோடு அவர்கள் தொடர்பு கொண்டது, அது தொடர்ந்து போனது. இது பொதுவாக நாம் எல்லாருமே கவனிக்கின்ற ஒன்று. இன்னும் சொல்ல போனா எக்ஸ்டர்னல் ஆட்டிடியூட், அந்த அந்நிய மாம்ச தொடர்ந்து போவது என்பது வெளியரங்கமா பார்த்தா தெரிகிறது. இன்னைக்கு உலகத்தில் அநேக நாடுகள்ல இந்த அந்நிய மாம்சம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாய் மாறிவிட்டது. அந்நிய மாம்சம் இதை தொடர்ந்து போவது, இது அரசாங்கங்கள் அங்கீகரிக்கின்ற ஒரு அக்கிரமமாக இன்னைக்கு இருக்கிறது. சொல்ல போனால் அதை நியாயப்படுத்துகிறார்கள். அமெரிக்காவில் பெரிய அமெரிக்காவுடைய ஒரு ஜனாதிபதி அவர் சொன்னார், இது இந்த அந்நிய மாம்சத்தை, அதாவது சோதோமில் சேர்ந்தது பாவம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது பாவம் அல்ல. அவருக்கு ஜனாதிபதி சொல்லும் போது பில்லி கிரஹாம் அவர்கள் சொன்னார்கள், வேதாகமம் அதை பாவம் என்று சொல்லுகிறது. வேதாகமம் அதை பாவம் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பாவம் என்று சொன்னதால் அது பாவம் தான். இதற்கு வேற எந்த சாக்கு போக்கும் வேண்டாம். அப்படியானால் சோதோமின் அக்கிரமம், சோதோமை கர்த்தர் ஏன் அழித்தார்? சோதோம் அதை சூழ்ந்திருந்த பட்டணங்கள், சோதோம், கொமரா, அத்மா, செபோயிம், சோவார் ஒன்று இருந்தது. ஆனால் லோத் வேண்டிக் கொண்டதுனால அது காப்பாற்றப்பட்டது. மீது 4 பட்டணங்கள், அதை சார்ந்திருந்த பட்டணங்களும் அழிக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த அந்நிய மாம்சத்தை தொடர்வது என்பது இது வெளியே தெரிகின்ற ஒரு அடையாளம். சொல்ல போனா எக்ஸ்டர்னல் ஆக்ஷன், வெளியரங்கமான ஒரு செயல்பாடு. ஆனால் இது ஏன் இந்த தவறான ஒன்று வருது அப்படின்னா, there is an inward attitude. வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் ஏன் அது வருது, வெளியே ஒரு அருவருப்பான ஒரு செயலாக வருகிறது என்றால் அதுக்கு காரணம் என்னவென்றால், உள்ளே அவருடைய மனோபாவம், அந்த இன்வர்ட் ஆட்டிடியூட், அதுதான். அந்த சோதோம் பட்டணத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த அந்நிய மாம்சம் என்பது அது தவறா தெரியல அவர்களுக்கு. ஏனென்றால் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சோதோமில் உள்ள சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, பொதுவாக இந்த அந்நிய மாம்சம் என்று இதில் குறிக்கப்படுகின்ற இந்த பாவம் வாலிப நாட்கள்ல உலகத்தில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான இடங்கள்ல வாலிப பிள்ளைகள் வளர்கின்ற போது இது தவறான பழக்கம், தவறான பழக்கம் இருக்கிறது. ஆனா சோதோம் அப்படி இல்லை. ஃப்ரம் த சைல்டு, குழந்தையிலிருந்து, சிறு பையனிலிருந்து பெரியவங்க வரைக்கும், முதியவர்கள் வரைக்கும் அந்த பழக்க பாவத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள், அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இது ஒரு நேஷனல் கிரைம், இது ஒரு தேசத்தினுடைய பொல்லாத செயல். அப்படின்னா இது வந்து வெறும் செயல் அல்ல, உள்ளாடி எனக்கு ஒரு சிந்தை, அவங்களுடைய பார்வை வித்தியாசமானது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. ஆதியாகமம் 2:24, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தேவனுடைய திட்டம் ஒரே மாம்சம். ஆனா சோதோமின் அக்கிரமம் அந்நிய மாம்சம். தேவனுடைய திட்டம் ஒரே மாம்சம். ஒரே மாம்சம் என்றால் ஒரு ஆணை படைக்கிறார் கர்த்தர், ஆதாமை படைக்கிறார். அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்குள்ளிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவனை போல படைக்கிறார். அவனை போல ஒரு மனிதனாக படைத்திருந்தால் இன்னும் என்ன பண்றாருன்னா மாறுபாடுகளோடு அவளை படைக்கிறார். ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவர் ஜீவ ஆத்மா ஆயிட்டார். இப்போது அவருக்கு ஒரு ஏற்ற துணை,
ஒரே மாம்சமாக அவனோடு இருக்க வேண்டுமானால் அவனிலிருந்து ஒன்றை எடுத்தால் அதை உருவாக்கும் போது அவனை போல உருவாக்கவில்லை. அவனோடு இவளை இணைத்தால் எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருப்பார்களோ அப்படித்தான் அவளை இணைக்கிறார். ஆகவே தேவனுடைய திட்டம் ஒரு ஆணும் பெண்ணும் தான் ஒரே மாம்சமாக இருக்க முடியும். ஆனா சோதப்பட்டினத்தால் ஒரு ஆணும் ஒரே மாம்சமாக இருக்க சாத்தியமில்லை. அப்படின்னா இட் டோட்டலி அகெயின்ஸ்ட் தி பிளான் ஆஃப் காட். தேவ திட்டத்தினுடைய நேர் எதிர்மறையான ஒரு செயல். ஆனால் தான் வேதவரை அந்நிய மாம்சம், ஹெட்டரோஸ், சார்க்ஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஹெட்டரோஸ் அந்த அந்நிய மாம்சம் என்று யூதா 7ஆம் வசனத்தை பயன்படுத்துகிறோமே, அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை ஹெட்டரோஸ், சார்க்ஸ். ஹெட்டரோஸ் என்றால் ஒன் நாட் ஆஃப் த சேம் நேச்சர் என்ற அர்த்தம். அந்நிய மாம்சம் சொல்றோமே, அந்த அந்நிய என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஹெட்டரோஸ். ஹெட்டரோஸ் என்றால் ஒன் நாட் ஆஃப் த சேம் நேச்சர், ஒரே மாதிரி தன்மை உள்ள இன்னொருவர் அல்ல என்ற அர்த்தம். அதனால வேதவர் அந்நிய. ஆனா ஒருவேளை சோதப்பட்டினத்தா ஒரு ஆண் ரெண்டு பேரும் ஒரே நேச்சர் தானே? இல்ல, தேவனுடைய திட்டம் ஒரு ஆண் பெண், அதுதான் ஒரே மாம்சம். ஒரு ஆணும் அல்லது ஒரு பெண்ணும் என்றால் அது அந்நிய மாம்சமாகிறது. அதாவது நாட் ஆஃப் த சேம் நேச்சர், அதான் ஹெட்டரோஸ். அடுத்தது சார்க்ஸ் என்பதுக்கு அர்த்தம் சொன்னா, தோலை நீக்கினால் ஒரு உடம்புல இருந்து ஒரு மிருகமோ அல்லது ஒரு மனிதனோ அந்த தோலை நீக்கிவிட்ட பிறகு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சார்க்ஸ் என்ற வார்த்தை. அப்படின்னா as stripped of the skin என்ற அர்த்தம். அந்நிய மாம்சம் என்பது வேற வித்தியாசமான ஒன்று, இதை போல அல்ல. இரண்டாவது, தோல் நீக்கப்பட்டு ஒன்று இருக்கு இல்லையா, நம்முடைய உடம்புல இருந்து தோலை நீக்கினால் உள்ள இருப்பதான் மாம்சம், அதுக்கு பேர் தான் சார்க்ஸ் என்ற வார்த்தை. அப்படியான தேவனுடைய திட்டம் ஒரே மாம்சமா இருக்கணும், ஆனால் ஒரே நேச்சர் இருக்கணும். அந்த ஒரே நேச்சர் எப்படி வரும் சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இணைக்கப்பட்டால்தான். அதான் தேவன் இணைத்தது என்று வேறும் சுட்டி காட்டுகிறது. ஆனால் மனிதர்கள், குறிப்பாக சோதோம், ஒரு ஆணையும் என்ன ஆச்சரியம் சொன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் தேவனிடத்தில் அந்த சோதோம் கமோராவுக்காக மன்றாடி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது 50 நீதிமான், 45, 40, 30, 20, 10, 6 முறை ஜெபிக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அதற்கு ஆம் என்றுதான் சொல்லுகிறார். அழிக்க மாட்டேன். நமக்கு தெரியும், நீதிமான் என்றால் வெறும் ஆண் மாத்திரம் அல்ல, பெண்ணும் நீதிமான் தானே. ஆண் மாத்திரம்தான் நீதிமான் என்றால் அல்ல, மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் நீதிமான் ஆக்கப்பட்டவங்க தானே. அப்படின்னா ஆண்கள் சரி, அது உள்ள பெண்கள் கூட 10 பேர் நல்லவங்க இல்லையா? அந்த சோதனைப்பட்டினத்துல பெண்கள் கூட 10 பேர் நல்லவங்க இல்ல. ஓரளவு 10 நல்ல பெண்கள் அங்க இருந்திருந்தால் லோத்தின் மனைவியை விலக்கி விடுவோம். ஏன்னா அவங்க வெளியேந்து உள்ள போனவங்களாகத்தான் வேறு நம்ம பார்க்கும்போது தெரியல. அவங்க வெளியே இருந்து, அதாவது லோத்துவை திருமணம் செய்து அவர் சோதோமுக்குள்ள போனாங்களா, அல்லது சோதோமில் உள்ள ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டாரா தெரியாது. ஆனால் வேறு தெளிவாக சொல்லுகிறோம் என்று. அப்படின்னா அந்த ஊர்ல 10 பெண்கள் கூட நல்லவங்க இல்லையா? இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இது 10 பேர் கூட அங்க நல்லவங்க இல்லை, பெண்கள் கூட. அப்படி டோட்டலா அந்த ஊர் முழுவதுமாக அழிந்து போயிருக்குது, கெட்டு போயிருக்கிறது. அப்புறம் ஒன்று பார்க்க வேண்டும், வெளியரங்கமாக ஒரு அடையாளம் இருக்குது, உள்ளான ஒரு குணாதிசயம் இருக்குது. வெளியே தெரிவது செயல், உள்ளே இருப்பது சிந்தனை. சோதமின் அக்கிரமம் என்ன? மேலோட்டமாக அவர்கள் அந்நிய மாம்சம் என்று போய்விட முடியாது.
அந்நிய மாம்சத்துக்கு காரணம் என்ன? நாம் கடந்த முறை கவனித்தோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49, 50 வசனங்கள்ல சோதோமின் அக்கிரமமாக 5 தவறுகளை கவனித்தோம். வேதம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் அதை சொல்லுகிறார். என்ன துக்கம் என்றால், அட இஸ்ரவேலுக்கு சொல்லி உன்னுடைய சகோதரி, அது சோதோம் என்று கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கோவும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவர்களிடத்தில் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. இவைகள் அவளிடத்திலும் அவளுடைய குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவர்கள் பலப்படுத்தவில்லை. 4வது அக்கிரமம். 5வதாக 50ஆம் வசனம், அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானவர்களை செய்தார்கள். அப்படி 5வது, தேவனுக்கு முன்பாக தங்களை உயர்த்துகிறார்கள். சொல்ல போனா தேவனுக்கு சமமாக அல்லது தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது அவர்களுடைய வெளியரங்கமான செயல். ஆனால் எசேக்கியேலை கற்று சொல்லும் போது அவர்கள் உள்ளான அந்த சிந்தனை, உள்ளான அவர்களுடைய மனோபாவம், ஆட்டிடியூட், அது இன்றைக்கு ஏன் அதை கவனிக்க வேண்டும் என்றால், இந்த துருபதேசங்களை கொண்டு வருகிறவர்கள் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி என்று யூதா 4ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆகவே தேவனுடைய கிருபையை மாற்றுவதற்கு 5 காரணங்கள் சோதோமின் அக்கிரமங்கள். எனக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை ஒருவரும் அதை புரட்டிவிடக் கூடாது. ஆகவே இதை பற்றி ஒரு தெளிவு எனக்கு நமக்கு தேவை. ஆகவே தான் அந்த சோதோமின் அக்கிரமத்தை கொஞ்சம் விரிவாக கவனிப்போம். 1வதாக கர்வம் என்று வேதம் சொல்லுகிறது. சோதோமினுடைய அந்த வெளியரங்கமான பாவத்தினுடைய உள்ளான மனோபாவம். முதலாவது பெருமை. தமிழ்ல கர்வம் என்று மொழியாக்கம் பண்றாங்க. ஆங்கிலத்துல பிரைட். பிரைட் என்றால் ஹை மைண்டட். அந்த பெருமை அல்லது கர்வம் என்ற கட்டம் என்ன? தங்களுடைய சிந்தனையில் தங்களை உயர்த்தி கொள்ளுகிற அனுபவம். உண்மையில் அப்படி இல்லை. உண்மையில் அவர்கள் அப்படி இல்லை. ஆனா என்ன பண்றாங்க? தங்கள் சிந்தனையில் தங்களை ஹை மைண்டட், அவருடைய மனோபாவம் அப்படி இருக்குது. அதுதான் இந்த கர்வம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தையை நான் சுட்டி காட்டுகிறேன். இதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை கான் என்ற ஒரு எபிரேய வார்த்தை. GAON, கான். கான் என்ற ஒரு எபிரேய வார்த்தை. அந்த கர்வம் என்பதற்கு ஒண்ணு அரகன்ஸ். கர்வம் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன? அரகன்ஸ் என்றால் தமிழ்ல சொன்னா அராஜகம் பண்ற ஆளுங்க. 2வதாக அதற்கு ஈவில் பிஹேவியர். அந்த எபிரேய வார்த்தைக்கு கர்வம் அல்லது எசேக்கியேல் 16:49 கர்வம் என்ற ஒரு வார்த்தை கவனிக்கிறோமே, அந்த கர்வத்துக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் ஒண்ணு அரகன்ஸ், அராஜகம். 2வதாக அதுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஈவில் பிஹேவியர், அது தீய நடக்கை, ஈவில் பிஹேவியர். 3வதாக perverse speech, ஆணவ பேச்சு. ஆணவ பேச்சு, பேச்சு ஆணவமா இருக்கும். இந்த பெருமை என்பதற்கு அந்த அந்த வார்த்தையை பழைய ஏற்பாடு பயன்படுத்துகின்ற அந்த எபிரேய வார்த்தையிலிருந்து ஒன்று அராஜகம், 2வது தீய நடக்கை, 3வதாக இது ஆணவமான பேச்சு. இந்த 3 சேர்ந்ததுதான் கர்வம். சரி, இது பழைய பாட்டுல. இந்த பழைய பாட்டுல இந்த அந்த பெருமை என்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த கவனித்தோமே, கான்கிற வார்த்தை கவனித்தோமே, அந்த கான்கிற வார்த்தைக்கு அர்த்தம்
அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதை நாம் வேதத்துல 3 இடங்களில் வாசிக்கிறோம். எரேமியாவில் மாத்திரமே 3 இடங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது ஆணவம் என்ற வார்த்தை இருக்குது. அத அது 16:49 வாசித்தோமே, கர்ப்பம். அந்த கர்ப்பத்துக்கு பயன்படுத்துகின்ற அந்த எபிரேய வார்த்தைய எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் இது அடிக்கடி படிக்கின்ற வசனம். நீ காலாட்களுடைய ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இந்த வசனத்துல யோர்தான் பிரவாகித்து, யோர்தான் இந்த பிரவாகித்து இருக்குது இல்லையா, அதற்கு அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் கர்ப்பம். அப்படி என்றால் அந்த கர்ப்பம் என்பதற்கு அர்த்தம் என்ன? அது பொங்கி பிரவாகித்து வருவது. யோர்தான் கரை புரண்டு ஓடினதே. யோசுவா 4ஆம் அதிகாரத்துல அவர்கள் யோர்தானை கடக்கும் போது அது பிரவாகித்து ஓடினதே. அப்படி பிரவாகித்து வருவதற்கு தான் என்ன பேர் சொன்னா அந்த பெருமை. அந்த இவரது கான் எபிரேய வார்த்தை அதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, யோர்தான் அடி இயல்புக்கு மேல அது பிரவாகித்து பொங்கி வருது இல்லையா, அந்த வார்த்தை தான் இந்த கர்வம் என்ற வார்த்தைக்கு வேதம் பயன்படுத்துகிறது. அதே எரேமியா 49ஆம் அதிகாரம், எரேமியா 49ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் இதே கருத்தில் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல். அப்படின்னா இரண்டாவது அதே எரேமியா யோர்தானோடு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்படி வருதான்? புரண்டு ஓடுகிற யோர்தான். இரண்டாவதாக அந்த கர்வம் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஒன்று, அது எல்லையை தாண்டி அப்படியே பொங்கி வருவது. இரண்டாவது, புரண்டு ஓடுகிற யோர்தான். அடுத்தது எரேமியா 50ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கத்தை போல் பலவானுடைய. மறுபடியும் அந்த வார்த்தை எதோடு பயன்படுத்துகிறார்? ஒரு நதி தன்னுடைய இயல்பான அளவை தாண்டி பொங்கி வருது இல்லையா, இதுதான் அந்த கர்வம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை. அது கர்த்தர் சோதோமுக்கு பயன்படுத்துகிறார். அப்படின்னா சோதோமுடைய அக்கிரமம் என்ன? முதலாவது, இயல்புக்கு மாறாக ஒரு அளவு இருக்குது, அந்த அளவுக்கு மிஞ்சி ஹை மைண்டட். தமிழ்ல கவனித்தோமே, அராஜகம், தீய நடக்கை, ஆணவ பேச்சு, இதெல்லாம் அந்த கர்வத்தினுடைய அடையாளம். வெளியே ஒரு அந்நிய மாம்சத்தோடு உள்ள தொடர்பு வருவதற்கு காரணம் உள்ளே இருக்கிற அந்த கர்வம். இது பழைய பாட்டுல நாம் கவனிப்பது. புதிய பாட்டுல இந்த பெருமைக்கு அது அங்கே பயன்படுத்தின அந்த கர்வத்துக்கு புதிய பாட்டுல வரும்போது தமிழ்ல அதை எருமாப்பு, தமிழ்ல இருமாப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை டுபோ. டுபோ பழைய பாட்டுல கோஆன், கோஆன். புதிய பாட்டுல என்ன வந்து? டுபோ. டுபோ என்றால் அன்றைக்கு வார்த்தை அர்த்தம், அது ஒரு அந்த மேகம் அப்படியே இறங்கி, மிஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா, மலைகளை கொஞ்சம் உயர்மான இடங்களுக்கு போனால் அந்த மேகம் அப்படியே இறங்கி வந்து அது அப்படியே மூடுது இல்லையா, ஒரு மலையை மூடிடும். இறங்கி வந்து ஒரு ஊர் அப்படியே மூடிடும். மிக அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி. ஆனால் இந்த டுப்போ என்ற வார்த்தை புதிய பாட்டுல பயன்படுத்துறாங்க இந்த பெருமைக்கு. அதற்கு கிரேக்கர்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு மேகம் இறங்கி வந்து அப்படியே ஒரு மலையை மூடுவது போல.
அதுக்கு தமிழ்ல இருமாப்பு. இந்த இருமாப்பு என்பது அவங்களுடைய இயல்பு ஒண்ணு, ஆனா அதை இன்னும் ஒன்றை கொண்டு மூடுவது, அதுக்கு தான் பெருமை. இன்னும் ஒரு அர்த்தத்தை சுட்டி காட்டுகிறேன். அந்த டூப்போ சொல்வதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னா, ஒரு ஒரு அடுப்பு அல்லது சில காய்ந்து போன சருகு அந்த இலைகளை சேர்த்து என்ன பண்றோம், அதை கொளுத்தும் போது அல்லது புகை எழும்பி வருது இல்லையா, அதுக்கு பேரு டூப்போ. அதுக்கு பேர் டூப்போ என்று கிரேக்க மொழியில். அப்படியானால் எபிரேயர்ல பார்த்தா இயல்புக்கு மாறாக புரண்டு ஓடுகிற அனுபவம். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா தன்னுடைய இயல்பை மூடுவதற்கு இன்னொன்று பயன்படுத்துவது. ஒரு அந்த மிஸ்ட், அந்த மேகம் அப்படியே இறங்கி வந்து அப்படி ஒன்று மூடுது, ஒரிஜினல் தெரியாது, மூடின மேகம் தான் தெரியும். அதே போல ஒரு புகையை மூட்டினால் அந்த புகை அப்படி எழுப்பி போகுது, அது நெருப்பு உள்ள இருக்கும், ஆனா புகை மேல அப்படி எழுப்பி போகுதுல்ல, அதுக்கு டு ரைஸ் ஸ்மோக் என்ற அர்த்தம் டூப்போ என்பதற்கு. இதுதான். அப்படின்னா அந்த பெருமை என்பதற்கு அர்த்தம் என்ன? டு இன்ஃப்ளேட் வித் செல்ஃப் கன்சைட். அது வஞ்சகமாக உன்னை கொண்டு வந்து தங்களுடைய அந்த சுயத்தை மூடுறது. தங்களுடைய இயல்ப என்ன பண்றாங்க, அவர்களுக்கு இருக்கிற ஒரு வஞ்சகம், ஒரு மேகம் இறங்கி வர மாதிரி, அல்லது ஒரு புகை வந்து மூடுவது போல, அல்லது ஒரு நரி புரண்டு வந்து தன்னுடைய இயல்புக்கு மிஞ்சி புரண்டு ஓடுவது போல என்ன பண்றாங்க, இவர்கள் தங்களை மூடிக்கொள்ளுகின்ற ஒன்று, அதுக்கு பேர் தான் பெருமை. பழைய பாட்டுல புதிய பாட்டு வேதத்தின்படி பார்த்தால் எங்களோட அர்த்தம் அதுதான். இன்றைக்கு நாம் இன்றைக்கு ஏன் அந்த சோதோமுடைய அக்கிரமத்தை ஏன் பார்க்கிறோம் என்றால், ஒன்று, இன்றைக்கு இந்த விசுவாச துரோகத்தை கொண்டு வருகிறவர்கள், சத்தியத்தை தவறாக கற்றுக் கொடுக்கிறவர்கள், தேவனுடைய கிருபையை தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு மூடலாக கொள்ளுகிறார்களே, அவர்கள் எப்படி இருப்பாங்க, நான் எப்படி இருக்கக்கூடாது. அவர்களை பார்க்கும்போது நான் உன்னை கற்றுக்கொள்ள வேண்டும். இது எனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு, தேவன் எனக்கு கொடுக்கிற பாடம். புதிய ஏற்பாட்டுல இந்த பெருமை, இந்த இருமாப்பு என்பதை நான் தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட நிருபத்திலிருந்து உங்களுக்கு 4 கருத்தை சுட்டி காட்டுகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த பெருமை என்பது நூதன சீஷத்துவம். இந்த பெருமை என்பது, அல்லது தமிழ்ல சொன்ன இருமாப்பு என்று வேதத்துல மொழியாக்கம் பண்றாங்க. அந்த இருமாப்பு இருக்கிற அது என்ன செய்யும் என்றால், ஒரு நூதன சீஷத்துவத்தை உண்டாக்கணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. என்ன ஆயிடும்? நூதன சீஷத்துவம். நாம் அறிந்திருக்கிறோம், சீஷன் என்றால் யார் என்றால், லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கான செய்தி 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். அப்ப சீஷத்துவம் என்றால் குருவை போல மாறுவது. ஆனா இங்க யாரு சொன்னா, குருவுக்கு மிஞ்சின சிஷியர்கள், நூதன சீஷத்துவம். இதுதான் பெருமை. இந்த பெருமை, இந்த இருமாப்பின் அடையாளம் என்ன? சோதோமின் அக்கிரமத்தினுடைய அந்த உள்ள இருக்கிற நோக்கம் என்னவென்றால், அந்த இன்னர் ஆட்டிடியூட், உள்ளான மனோபாவம் என்ன? நான் சீஷன் என்றால் குருவை போல மாறணும். குரு என்ன எழுதி கொடுத்தாரோ, குரு என்ன சொன்னாரோ, அதுதான் அவனுடைய வாழ்க்கையில அனுபவமாக இருக்கணும். அதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த நூதன சீஷத்துவம் என்ன பண்ணுது சொன்னா, பிசாசு அடைந்த ஆக்கினையை அடைவதற்கு அவர்கள் கெட்டது மாத்திரமல்ல, பிறரையும் கெடுவதற்கு நடத்துகிறார்கள். இது மிக மிக வருத்தத்துக்குரியது.
ஆகவே தான் இந்த பெருமை என்ன செய்யும், இந்த ஆட்டிடியூட் என்ன பண்ணும் அப்படின்னா நூதன சீஷத்துவத்தை உண்டாக்கிடும். பிசாசு அடைந்த ஆக்கினைக்கு அவர்களும் அநேகரை தள்ளுகிறவர்களுமாக மாறுகிறார்கள். அடுத்தது இந்த இருமாப்பு என்ன செய்யும் என்றால், அடுத்தது வேதம் சுட்டி காட்டுகின்ற ஒன்று வாக்குவாதம் பண்ணும். இந்த இருமாப்பினுடைய அடுத்த நடை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்த்தால், அவன் இருமாப்புள்ளவன். ஏன் இந்த பெருமை எப்படி வருதுன்னு சொன்னா, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், இன்னைக்கு இயேசு உபதேசித்ததே வேணாம் சொல்ற கூட்டம் எழும்பியிருக்காங்க. அதாவது இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பாக உபதேசித்தவைகளை நாம் உபதேசமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஏனென்றால் அவர் பேசினது பழைய பாட்டை அடிப்படையை கொண்டு பேசினார். ஆனால் இயேசு சொன்னார், நான் என் சுயமாய் பேசல, நான் பேச வேண்டியதை என் பிதா எனக்கு கற்பித்திருக்கிறார். அவர் எனக்கு எப்படி கற்பித்தாரோ அப்படித்தான் நான் கற்பித்திருக்கிறேன். அது ஆண்டவர் இயேசு சொன்னது. ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசுடைய இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன பண்றாங்க இவங்க, தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல், அடுத்தது வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவன். உடனே இருமாப்பின் அடுத்த அந்த பெருமையின் அடுத்த அடையாளம் என்ன என்றால், ஆண்டவர் இயேசுவனுடைய ஆரோக்கியமான உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன். அடுத்து 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டவனாய் இருக்கிறான். மிக தெளிவாக வேணும் சொல்லுகிறது. அந்த பெருமை என்ன பண்ணும்னா வாக்குவாதம் பண்ணும். அதாவது பெரியவன் சின்னவன்ற அந்த பாகுபாடே அவங்களுக்கு கிடையாது. யாராக இருந்தாலும் வாக்குவாதம் தான். அது ஒரு நோய் என்று வேணும் சொல்லுகிறது. அது நோய் பிடித்தவன் தான் பெருமைக்கு 2ஆம் அடையாளம். 3வது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த இருமாப்பினுடைய 3வது அடையாளம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். அப்படி இருமாப்பினுடைய 3வது அடையாளம் என்னவென்றால், இவர்கள் உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தினால அந்த சிந்தை மாறிவிடும். இன்னும் சொல்ல போனா ஐஸ்வர்யத்தின் பெருமை வந்துடும். இந்த ஐஸ்வர்யத்தின் பெருமை இது அந்த சோதோமனுடைய அக்கிரமமாகிய அந்த கர்வத்தினுடைய 3வது அடையாளம். 4வதாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இவர்கள் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். சொல்ல போனால் அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள்ல இந்த கடைசி காலத்து கொடிய காலத்தினுடைய 19 அடையாளங்கள். அதுல ஒன்று பெருமை, இருமாப்பு. இந்த இருமாப்பு என்ன பண்ணும், தேவ பிரியராய் இருக்க மாட்டாங்க. மேல பாத்தீங்கன்னா அவர்கள் தற்பிரியர், பணப்பிரியர். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர்கள் இந்த இருமாப்புள்ளவர்களாய் தேவ பிரியராய் இல்லாமல் சுகப்பிரியர், சுகபோக பிரியராய் மாறி போயிடுவாங்க. 4 அடையாளங்களை புதியற்பாடு மிக அழகாக சொல்லி வைத்திருக்கிறது இந்த உபதேச மாறுபாடை கொண்டு வர்றவங்க. ஆகவே அந்த பெருமை என்பதற்கு நான் சொன்னேன், தாங்களுடைய நிலைமை ஒன்று ஆனால் தங்களை மூடிக்கொள்ளுகிற, அதுக்கு பேர் தான் பெருமை. நான் கடந்த முறை கவனித்தோம், ஒரு முகமூடி போடுற மாதிரி, அல்லது ஒரு புகை வந்து அப்படியே ஒன்றை மூடுவது போல, மேகம் இறங்கி ஒன்றை மூடுவது போல தங்களுடைய சுயம் ஒன்று இருக்கும், வேற ஒன்று வச்சு மூடுவாங்க. அதன் அடையாளத்தை தான் தீமோத்தேயு நிருபத்தில் கவனிக்கிறோம். 1
அவர்களுடைய அடையாளம் நூதன சீஷத்துவம். அடுத்தது வாக்குவாதம். மூன்றாவதாக உலக பொருளின் ஐஸ்வர்யத்தின் பெருமை. நான்காவதாக அவர்கள் போடுவது வேஷம். அதாவது 5வது 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கிறோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. என்ன பண்ணுவாங்க? தேவ பக்தியின் வேஷம் பார்த்தா ஆவிக்குரியவர்கள் போல, ஆனால் அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். உடனே வேஷம் போன்ற கூட்டம். இந்த நாளுக்கு சேர்த்துதான் பெருமை. அப்படின்னா சோதோமின் அக்கிரமம் என்றால் முதல்ல சொல்றது கர்ப்பம். அந்த கர்ப்பத்தின் இன்னொரு வார்த்தை தான் சொன்னேன், பெருமை. இன்னொரு வார்த்தை இருமாப்பு. இதை வேணும் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. தெளிவாக நம்ம அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இந்த விசுவாசத்தோடு தெரிவங்க யாரு? ஒரு அடையாளம் கர்ப்பம். இரண்டாவதாக எசேக்கியேல் 16:49 வாசிக்கிறோம், ஆகார திரட்சி, பிளென்டி. ஆகார திரட்சி என்று வெறும் சாப்பாடு மாத்திரம், அவர்களுக்கு கிடைக்கின்ற எல்லா வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்குது. பிளென்டி, நிறைவாக கிடைக்குது, தேவைக்கு அதிகமாக கிடைக்குது அர்த்தம். ஆகார திரட்சி சொல்ல போனா செல்வத்தின் பெருக்கு. இந்த செல்வ பெருக்கு இருக்கிற இதை குறித்து வேணும் சுட்டி காட்டுகின்ற ஒரு வசனம் சங்கீதம் 52 சங்கீதம் 52:7 வேற சுட்டி காட்டுகிறது. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் எப்படிப்பட்டவனா? இவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்பி பெருகினால், இந்த செல்வம் பெருகிறார், பிளென்டி, அதிகம் 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 திரட்சியாக கிடைப்பதனால என்ன பண்ணுவானா? தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன். இதுதான் சோதோமின் இரண்டாவது அக்கிரமம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சோதோம் எப்படி இருந்தது என்றால், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. அது பிரிவினை உண்டாக்குகிற அளவுக்கு போகிறது. அப்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ இப்படி போ, நான் எப்படி வேணா போய், நீ போகிறதுக்கு எதிரே நான் போய் கொள்ளுகிறேன். அப்பொழுது லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். சோதோம் எப்படி தெரிகிறது என்றால், யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும், அதாவது சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம், சோவார், இது சோதோமில் துவங்கி அந்த சோவார் போகிற வரைக்கும் அது எப்படி இருந்ததா வேற சுட்டி காட்டுகிறது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போலும். எப்படி இருக்குதா? அது ஏதேனை போல இருந்துதான். அடுத்தது வேற சுட்டி காட்டுகிறது, ஏதேனை போல இருந்தது மாத்திரம், ஏதேனை போல இருந்தது மாத்திரமல்ல, அது எகிப்து தேசத்தை போலவும் இருந்ததாம். அது எகிப்து மாதிரி இருந்தது. அதாவது நைல் நதியினால் செழிப்பான, நைல் நதியினால் வளமூட்டப்பட்ட அந்த எகிப்தை போல இருந்ததாம். ஆகவே வேதம் சுட்டி காட்டுகிறது, அந்த சோதம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, வேதத்தை நாம் பார்க்கிறோம், அது ஏதேனை போல, அது எகிப்தின் வளமான தேசத்தை போல அது இருந்ததாம். இந்த செல்வ பெருக்கு. ஆனால் 13ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமம் 13:13 வாசிக்கிறோம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக
மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். எவ்வளவு பெரிய பாவிகள் என்றால் கர்த்தருக்கு முன்பாக மகா பெரிய பாவி. அதுதான் சங்கீதம் 57 வாசிக்கிறோம். தங்கள் தீவினையில் அவர்கள் பெறுகிறார்களாம். ஏன் செல்வம் பெருக்கு என்ன பண்ணுது? தீமையில் பெருக்கு எந்த அளவுக்கு? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது சொல்லுகிறார், அந்த சோதோமின் அக்கிரமம் வானத்தை வந்து எட்டினாராம். வானத்தை வந்து எட்டுகிற அளவுக்கு அவர்கள் பாவம். ஏனென்றால் அந்த செல்வத்தின் பெருக்கு பிளட்டி எப்போது அதிகம் வருகிறதோ அப்ப என்ன ஆயிடும்? வானத்தை எட்டுகிற அளவுக்கு, தேவ சமூகத்தை எட்டுகிற அளவுக்கு பாவம். கர்த்தர் ஆபிரகாம் என்று சொல்லுகிறார், நான் சரிதானா என்பதை நான் பார்க்க இறங்கி வந்திருக்கிறேன். அவன தேவனை போய் தொந்தரவு படுத்துற அளவுக்கு அவர்கள் பாவம். தேவனை துன்புறுத்துற அளவுக்கு அந்த பாவம் வானத்தை எட்டி இருக்குது பாருங்களேன். இதுதான் சோதோமின் 2வது அக்கிரமம். அந்த திரட்சி, ஆகார திரட்சி என்றால் செல்வத்தின் திரட்சி. இதுதான் இன்றைக்கு இந்த துர்உபதேசத்தை, அது தேவனுடைய உபதேசத்தை மாற்றாங்கள. அவங்களுடைய தன்மை என்னவென்றால் வேதம் சுட்டி காட்டுகிற 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்ல பரிசுத்த பேதுருவை கொண்டு ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, எந்த தேவன் அவங்களுக்கு கிருபையை கொடுத்தாரோ, எந்த தேவன் அவர்களை இரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கினாரோ அதற்கு எதிராக என்ன பண்ற? மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இந்த உபதேசம் மாறு பண்றவங்க எப்படி இருப்பாங்க? அந்த சோதோமின் அக்கிரமத்தை போல. அது திரட்சி. அடுத்தது வாசிக்கிறோம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். தவறான உபதேசங்களை சொல்லி ஜனங்களை தங்களுக்கு வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய அந்த அக்கிரமம் சோதோமின் அக்கிரமம். அதைத்தான் வேதம் சுட்டி காட்டுகிறது, அவருடைய அந்த உள்ளான அக்கிரமம். 3ஆவதாக சோதோமின் அக்கிரமம் அவர்களுக்கு இருக்கிற நிர்விசாரமான சாங்கோபாங்கம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல சோதோமின் 3வது அக்கிரமம் நிர்விசாரமான சாங்கோபாங்கம். அதுக்கு ஆங்கிலத்தை பார்த்தா abundance of idleness. abundance, அது அபரிமிதமான செயலற்று அமர்ந்திருத்தல். அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா பெருமை, கர்வம், அடுத்தது எல்லாமே அவனுக்கு அதிகமா இருக்குது. 3வது எல்லாம் அதிகமா இருப்பதனால எந்த அலுவலும் இல்லாமல், எந்த வேலையும் செய்யாம என்ன பண்ணுவாங்க? அவர்கள் ஓய்ந்திருத்தல் அல்லது செயலற்றிருத்தல். இந்த செயலற்றிருத்தலுக்கு இன்னொரு வார்த்தையில வேதம் சொல்லுகிறது ப்ராஸ்பரஸ் ஈஸ். அது ரொம்ப செழிப்பு. அந்த செழிப்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னா அளவுக்கு மிஞ்சின ஓய்வுக்கு கொண்டு போகிறது. இன்னொரு மொழியாக்க சொல்லுது கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் வெல்த். செல்வம் அதிகம் வர வர என்ன ஆகுன்னா அது கொடுக்கிற சுகங்கள், அந்த சுகம் என்ன பண்ணாது? எந்த வேலையும் செய்யாம ஐடிலா செயலற்றிருப்பார்கள். இது என்ன பண்ணிடும் அப்படின்னா கர்த்தருக்கு எதிராக கலகம் செய்ய தோன்றும். முதல்ல அந்த பெருமை என்ன பண்ணுது? தங்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவருடைய சுயம் உள்ள ஒண்ணு இருக்குன்னு வெளியே ஒண்ணு காட்டுறாங்க.
இரண்டாவது, அதிகமாக இருந்ததால் தீய நடக்கைகள் தேவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. மூன்றாவது, தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்வது, ரெபல்லியன், அதாவது இட் வில் மேக் ஒன் ரெபல்லியஸ். எரேமியா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எரேமியா 22, 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். நீ எல்லாத்தையும் பெற்று, அது ப்ராஸ்பரஸ் ஈஸ். அடுத்தது கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் வெல்த். அடுத்தது அபண்டன்ஸ் ஆஃப் ஐடல்னஸ். அந்த நிர்விசாரமான சாங்கோபாங்கம் என்பதற்கு ஒன்று அபண்டன்ஸ் ஆஃப் ஐடல்னஸ், இரண்டாவது ப்ராஸ்பரஸ் ஈஸ், மூன்றாவது கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் வெல்த். இது என்ன பண்ணுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கு, நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். அந்த சுக வாழ்வு என்ன பண்ணும் சொன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் போகாது. ஃப்ரம் த பிகினிங், சிறு வயதிலிருந்தே உனக்கு இது வழக்கம். இந்த துருபதேசங்களை கொண்டு வர்றாங்கள, இவர்கள் செல்வ செழிப்பில் வளர்ந்திருப்பாங்க. தகப்பன் அதற்கு முன்னோடிகள் ஊழியத்தை உண்மையாய் செய்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கிருபையுள்ள அந்த ஐஸ்வர்யங்கள் இருக்கு தெரியுங்களா? இத சிறுவயது சுகபோகத்தோடு வளரும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செல்வ பெருக்கு அவனை என்ன பண்ணிட்டு சொன்னா, சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலே வளர்வார்கள். இதுதான் அந்த நிர்விசாரமான சாங்கோபாகத்தினுடைய தன்மை. இன்னும் சொல்ல முடியாது, சொல்ல போனா வெல்ல முடியாதவன் என்று எண்ணிக்கொள்வாங்க. என்ன பண்ணுவாங்க? என்னை யாரும் வெல்ல முடியாது. ஏன்னா எல்லா சுகங்களும் அவங்க பிரயாசப்படாமல், அவர்கள் பாடுபடாமலே வந்து விட்டது. அது என்ன பண்ணும் தெரியுங்களா? அவர்கள் முற்பிடாக்களுடைய அந்த எல்லைக்குறிகளை மாற்றி விட்டு அந்த சுகபோகத்துல இருந்த செல்வத்தை நினைக்கிறாங்க, என்னை யாருமே வெல்ல முடியாது. அது நான் யாரு? இம்பிரக்னபிள். ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை இம்பிரக்னபிள் என்றால் என்னுடைய வெல்ல முடியாதவன் என்று தங்களை எண்ணிக்கொள்றாங்க. ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள்ல நாம் சர்தை சபையை பற்றி வாசிக்கிறோம். சர்தை சபையை பற்றி வாசிக்கிறோம். கர்த்தர் சபைக்கு சொன்ன செய்தி, வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இதை கர்த்தர் 1ஆம் வசனம் சொல்வார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறார், ஆனா கிரியைகள்ல செத்தவன். உயிருள்ளவன் என்று பெயர். ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம், நல்ல ஆவிக்குரிய சபை, நல்ல ஆவிக்குரிய சத்தியம், இப்படிலாம் நீ பெயர் பெற்றவன். ஆனா உன் செயல்பாடுகள் செத்து போனவைகள். சந்தைக்கு சொல்லுகிறார், அந்த சபையினுடைய பின்னணியை பார்த்தால், அந்த நகரத்தின் பின்னணியை பார்த்தால், அது 1500 அடி உயரமுள்ள ஒரு உயர்ந்த இடத்தில் கட்டப்பட்ட நகரம். அந்த சர்தை என்பது சாடிஸ். சாடிஸ் என்ற அந்த இடம், சாடிஸ் என்றாலே சிவப்பு என்ற அர்த்தம். அது 1500 அடி உயரமான ஒரு மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது அந்த மலை இருக்கிற அடிவாரம் இருக்குது, அங்கே ஒரு அற்புதமான நதி ஓடினது. பாக்டோட்டஸ் என்ற ஒரு நதி ஓடுது. அந்த நதியின் மணலிலிருந்து தங்கம் எடுக்கப்பட்டது. அந்த நதியின் மணலிலிருந்து தங்கத்தை எடுத்தார்கள். சொல்ல, உலகத்தில் முதலாக தங்க நாணயங்கள் செய்கின்ற இடங்கள்ல மிக முக்கியமான இடம் இந்த சர்தை. அது கோல்டு காயின் வாஸ் மின்டட் இன் சார்டிஸ். அந்த சர்தையில தங்க நாணயங்களை அந்த நதியின் அது ஓடுன நதியின் மணலிலிருந்து எடுக்க முடியும். அப்படிப்பட்ட செழிப்புள்ள ஒரு நாடு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, 1500 உயரத்துல என் நகரம் கட்டப்பட்டிருக்கிறது, பொண்ணுக்கு குறை இல்லை, ஆகவே ஒரு அற்புதமான நகரம், ஸ்ட்ராங்கஸ்ட்.
richest, highest, strongest, அற்புதமான பாதுகாப்பான நகரம் கட்டப்பட்டது, உயர கட்டப்பட்டது. எந்த எதிரியும் படையெடுத்து வந்தா கூட அவ்வளவு நேரம் போக முடியாது அவன் நினைத்தார்கள். ஆனால் அந்த நகரத்தின் முடிவு என்னவென்றால், முதலாக கோரேஸ் ராஜா, இந்த பெர்ஷியா நாட்டின் கோரேஸ் ராஜா அவன் வந்து நகரத்தை அழித்தான். கிமு 540 கிமு 540 அந்த சர்தை நகரம் யுத்தத்தால் அழிக்கப்பட்டது. அடுத்தது கிமு 334 கிரேக்க அரசன் அலெக்சாண்டர் படையெடுத்து வந்து அதை மறுபடியும் அழித்தான். மறுபடியும் அவர்களை கட்டி எழுப்பினார்கள். கிமு 214 சீரிய அரசன் ஆன்டியோகஸ், அந்த ஆன்டியோகஸ் சீரிய அரசன் கிமு 214 வந்து அவனும் அந்த நகரத்தை அழித்தான். அடுத்தது நான்காவதாக கிமு 17ஆம் ஆண்டு, கிமு 17 அந்த ஆண்டுல ஒரு பூமி எழுச்சி வந்து அந்த நகரம் அழிந்தது. மறுபடியும் அதை கட்டி எழுப்பினார்கள். கிபி அது ஆண்டவர் இயேசுக்கு பின்பு 1406ஆம் ஆண்டுல மங்கோலியர்கள் போய் அதை தரமட்டமாக்கிட்டாங்க. அதாவது என்ன அந்த ஊருக்கு பேர்னா இம்பிரக்னபிள் சிட்டி, அழிக்கப்பட முடியாத நகரம் என்பதற்கு பெயர். ஆனால் 5 முறை இது அழிக்கப்பட்டது. செல்வ செழிப்பினால் மறுபடியும் கட்டினாங்க. ஆனால் வரலாறு சொல்லுகிறது, மங்கோலியர்கள் கிபி 1004ஆம் ஆண்டுல 1402ஆம் ஆண்டுல அதை முழுவதும் அழித்தார்கள். அப்படின்னா எதுவும் அழிக்கப்பட முடியாதது அல்ல. இந்த சோதோமுடைய அக்கிரமம் என்ன? நிர்விசாரமான சாங்கோபாங்கம். இன்றைக்கு விசுவாச துரோகம் செய்யறாங்கள, இவர்கள் நினைக்கலாம் ஒருவேளை நான் யாரு, இம்பிரக்னபிள், என்னை அழிக்க முடியாது. ஆனால் வரலாறு சுட்டி காட்டுகிறது அழிக்கப்பட முடியாதது என்று எதுவுமே இல்லை. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அழிந்து போனது. அழிக்க முடியாத ஒரே ஒரு சாம்ராஜ்யம் ஆண்டவராக இயேசுவின் சாம்ராஜ்யம் தான். அந்த சாம்ராஜ்யத்துக்கு அவர் கொடுத்த உபதேசங்கள் அதை துருபதேசமாக மாற்றுகிறார்கள். தாங்களும் கெட்டு பிறரையும் அழிக்கின்றவர்கள். நான்காவதாக சுட்டி காட்டுகிறேன், அந்த சோதோமின் அக்கிரமம். நான்காவதாக இவர்கள் இரக்கமற்றவர்கள், இவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள். பிட்டிலெஸ்னஸ் என்ன கிடையாது, இரக்கமற்றவர்கள். எசேக்கியேல் 16:19 வாசிக்கிறோம், இவர்கள் யார, எளியவனை வறியவனை என்ன செய்ய மாட்டாங்களாம், பலப்படுத்த மாட்டாங்க. இவர்களை பலப்படுத்த மாட்டார்கள், இரக்கமற்றவர்கள். ஒரு வார்த்தை சுட்டி காட்டுகிறேன், அநேக உதாரணங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த 1 முதல் 6 வசனங்கள். 2 சாமுவேல் 12 1 முதல் 6 வசனங்கள். அதுல நாம் தாவீது பத்செபாள் விஷயத்துல உரியாவின் மனைவியில் விஷயத்தை தவறின போது அவனை உணர்த்துவதற்கு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனோடு ஒரு ஓமையை சொல்லுகிறார். நாம் அறிந்த ஒன்று. அவர் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், தாவீதனுடைய அந்த இரக்கமற்ற தன்மையை காட்டுகிறார். இரக்கமற்ற தாவீது என்பதற்குத்தான் அந்த எடுத்துக்காட்டு, அந்த ஓமை. 4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறேன். அந்த ஐஸ்வர்யவான், ஒரு ஊர்ல ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு திரளான ஆடு மாடுகள், செல்வங்கள். பக்கத்துல ஒரு தரித்திரன், அவனுக்கு கொண்டு வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி. இப்போ 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். ஐஸ்வர்யவான் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த
வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ண வைக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ண வைத்தான் என்றார். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து, அது அந்த இரக்கமற்றவன் வாயிலிருந்து கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். தாவீது சொல்லுகிறார், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால். ஒன்றை கவனிக்க வேண்டும். சோதோமின் அக்கிரமம் என்ன? பிட்டிலெஸ்னஸ், இரக்கமற்ற தன்மை. எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஒரு தரித்திரன், அவன் கொண்டு வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி. இவன் ஐஸ்வர்யம் உள்ளவன், இவன் செல்வத்துக்கு அளவில்லை. அதை இவன் என்ன செய்கிறான்? இரக்கமற்ற தன்மையோடு அந்த தரித்திரனுடைய அவன் கொண்டு வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டிய அவனுக்கு ஒரு மகளை போல. அப்படியே யோசித்து பாருங்க. தாவீது அரசனுக்கு ஒரு வழிப்போக்கன் வருகிறான். அவன் விருந்தினன் கூட இல்லை, அவனை யாரோ பெரியவன் கூட இல்லை, சாதாரண ஒரு வழிப்போக்கன். அந்த வழிப்போக்கனுக்கு இன்னொருவனுடைய ஆட்டுக்குட்டி எடுத்து கொண்டு உணவு சமைக்கிறானே, எப்படி இரக்கமற்றவன் பாருங்க. வழிப்போக்கன் யார் தெரியுங்களா? தாவீதுக்கு வந்த அந்த இச்சை. அந்த வழிப்போக்கன் தாவீதுக்கு வந்த இச்சை. அந்த இச்சை என்ன பண்ண? இச்சை வந்தால் உன்னிடத்தில் ஆடு மாடுகள் ஏராளம் இருக்கிற தாவீதே, உனக்கு 6 மனைவிகள் 10 மறுமனைவிகள் இருக்காங்க. அந்த இச்சைக்கு நீ அந்த தரித்திரன், அந்த உரியா, அவன் ஒரு மகளை போல அவனுக்கு ஒரு மனைவி, அவளை உன் இச்சைக்கு நீ பலியாக்கினாயே, அதை சமைத்து கொடுத்தாயே. எவ்வளவுதானா உன்னுடையது? இதுதான் சோடோமின் அக்கிரமம். இதுதான் இன்றைக்குள்ள அந்த துர்பதேசம் தேவர்கள் செய்யறாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த நாத்தானை கொண்டே கர்த்தர் தாவீதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி, தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லி அசட்டை பண்ணி, ஏத்தியனாகி உரிவாயின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக் கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். தாவீதுதான் கர்த்தருக்கு பிரியமானவர் தான். கர்த்தர் சொல்லுகிறார், பட்டயம் உன் வீட்டை விட்டு போகாது. வேடத்தை நாம் திரும்பி பார்த்தால், தாவீதின் வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தால், தாவீதின் வாழ்க்கையில அந்த வழிப்போக்கன் இருக்கிறான வந்து போனதினால், அந்த இரக்கமற்ற செயலவன் செய்ததினால் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 2 சாமுவேல் 13:36, அவன் பேசி முடித்த போது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும், அதாவது தாவீதும், அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். தாவீது மகன் அம்னோன் தன்னுடைய சொந்த சகோதரன் என்று பாராமல் அவளுடைய வாழ்க்கையை அழித்தபடியினால், அப்சலோம், அவருடைய சகோதரன் அப்சலோம் அம்னோனை கொண்டு விட்டான். இப்போது தாவீது அந்த அம்னோனுக்காக புலம்பி அழுறான். பாருங்களேன், பட்டயம் தாவீதை விட்டு போகாது, குடும்பத்தை விட்டு போகாது. அம்னோனுக்காக தாவீது புலம்பி அழுதான் போட்டிருக்கு. ஏன்? சோடோமின் அக்கிரமம். சோடோமின் அக்கிரமம். அதோடு போயிடல பட்டயம். 2 சாமுவேல்
18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 2 சாமுவேல் 18:33. அப்பொழுது தாவீது ராஜா மிகவும் கலங்கி கவுனி வாசலின் மேல் வீட்டுக்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். பட்டயம் தாவீதை விட்டு போகாது. முதல்ல அம்னோன் தாவீதின் மகன், அடுத்து தாவீது அப்சலோம், மூன்றாவதாக தாவீது மரித்த பிறகு 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்துல தாவீதின் மகன் அதோனியா கொல்லப்படுகிறான். அன்னைக்கு புலம்பியாளர் தாவீது இல்ல, தாவீது அவனுக்கு முன்பாக மரித்து போனான். ஆனால் பட்டயம் தாவீதின் சந்ததியை விட்டு போகல. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை பார்த்தால் வேதம் மிக தெளிவாக சுட்டிக்க, அப்பொழுது இப்பொழுதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்த சாலமோன் சொல்லுகிறார். திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டிவிட்டவரும் ஆகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து, அதாவது தாவீது மகனாகிய அதோனியாவின் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். இரக்கம் காட்டாவிட்டால், இரக்கமற்றவனாக இருந்தால், தாவீது மகன் அம்னோன், தாவீது மகன் அப்சலோம், தாவீது மகன் அதோனியா, பட்டயம் தாவீது விட்டு போகல. இரக்கம் இல்லாத அந்த வேசித்தனம் தாவீதின் வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. 5ஆவதாக சோதோமின் அக்கிரமம். இது தங்களை தாங்களே உயர்த்துதல், பிரிட்டென்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். பிரிட்டென்ஷன் என்றால் இல்ல ஆனா இருப்பதாக தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். அந்த சோதோம் கர்த்தருக்கு விரோதமாக தன்னை உயர்த்தினதாம். செல்ஃப் எக்ஸால்டேஷன். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாதாப் அபியோம் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னியை கொண்டு வந்த போது கர்த்தர்களை அடித்தார், தேவ சமூகத்திலே செத்தார்கள். அடுத்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பிடிப்பதற்கு ஊசா கையை நீட்டினான், தேவ சமூகத்தை தன்னை உயர்த்தினான். அந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அடித்தார், அவன் செத்தான். அப்படியானால் 5 பாவங்கள், சோதோமின் அக்கிரமங்கள், 5 திரும்ப சுட்டி காட்டுகிறேன். 1, ஆங்கிலத்தில் சொன்னால் பிரைடு, கர்ப்பம். 2ஆவதாக பிளென்டி, திரட்சி. 3ஆவதாக ப்ராஸ்பரிட்டி, அபண்டன்ஸ், செழிப்பு. 4ஆவதாக பிட்டிலெஸ்னஸ், இரக்கமின்மை. 5ஆவதாக பிரிட்டென்ஷன், உயர்த்தி கொள்ளுதல். 5 வார்த்தைகள். பிரைட் 1வது பாவம், 2ஆவதாக பிளென்டி, 3வது பாவம் ப்ராஸ்பெரிட்டி, 4வது பாவம் பிட்டிலெஸ்னஸ், 5வது பாவம் பிரிட்டென்ஷன், தேவனுக்கு எதிராக தங்களை
உயர்த்துதல். இது சோதோமின் அக்கிரமம். இதுதான் இன்றைக்கு இந்த துரு உபதேசத்தை கொண்டு வருகிறவருடைய அடையாளம். பாவம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் கரங்கள் எங்களை செம்மையாய் நடத்த அர்ப்பணிக்கிறோம். இந்த சோதோமின் அக்கிரமத்துக்கு என்னையும் எங்களையும் விலைக்கு காத்தருங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். 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 God bless you. God bless you. Amen.